விஜயகுமாரோட வெற்றியில் இன்னைக்கு வந்து நியூயார்க் கொண்டாடுது, அமெரிக்கா கொண்டாடுது, உலகின் மொத்த நாடுகளில் இருக்கக்கூடிய உணவை கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. அந்த வெற்றிக்கு அடிப்படையாக அம்மாவோட சமையலும் பாட்டியோட சமையலும் இருந்துச்சுல்ல? ஓ 100%. ஸோ நீங்க ஐ மீன் டெஃபினெட்லி ஐ மீன் ஐம் ஷியோர் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு டிஷ் நான் வந்து இட் வாஸ் வெரி ரிஸ்கி திங் டு புட் தம் அந்த மெனு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் எல்லாரும் யோசிச்சாங்க. நத்தை பிரட்டல்னு ஒரு டிஷ், சம்திங் தட் எங்க பாட்டி எங்க வயல்வெளியில பண்ற ஒரு டிஷ் அது. நாங்க இதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் இந்த அவங்க கிராமத்துக்கு போறப்பெல்லாம் வந்துட்டு வி யூஸ் டு ஹெல்ப் தம். அந்த போயிட்டு அங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த வயல்ல எல்லாம் நத்தை எல்லாம் பிடிச்சு எல்லாம் அங்கேயே மண் பானையில பண்ணி எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு அது ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் மெமரி. அது எப்படின்னா சிம்பிள் ஃபுட். ஐ மீன் அது ஈவன் தோ லைக் யூனோ எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லக்ஸுரி இல்லாட்டியும் ஐ மீன் பட் அது ஒரு வயல்ல போய் நத்தையெல்லாம் பிடிச்சி மட்பாட்டில் குக் பண்றது அதெல்லாம் ஒரு மெமரி. பட் லைக் ஐ செட் ஐ மீன் நம்ம அந்த மெமரி எல்லாம் ரெப்ளிகேட் பண்ணணும். நான் வந்து நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 60-70% பாப்புலேஷன் ஃப்ரம் வில்லேஜ். நிறைய பேருக்கு சிட்டில எல்லாம் தெரியாது வாட் வி கோ த்ரூ, நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குது, நம்ம என்ன மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் மெனுல போறதுக்கு முன்னாடி. பட் என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் யுவர் ஃபுட், யூ க்ரோ அப் ஈட்டிங் இட், யூ ஹேவ் டு புட் தம் ஆன் மெனு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு ஒரு நத்தக்கறி ஒரு மெயின் டிஷ்ஷா செம ரெஸ்டாரண்ட்ல இருக்கு இருந்தது. கொஞ்சம் எடுத்து மெனு ஸ்விட்ச் பண்ணா பட் வி கோனா பிரிங் இட் பேக். ஓகே ஓகே